ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உயிராக வந்தவளே, எபிசோட் 42. பிரவீன் சரவணன் வீட்டிற்கு வந்திருக்க அங்கு அனைவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்போது அங்கே பிரவீன் உள்ளே வர பிரவீனிடம் அனைவரும் நலம் விசாரித்தார்கள். பிரவீனுக்கு உணவை பரிமாறிய சாந்தி, தீப்தி எப்படி இருக்கா பிரவீன்? ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல. மேடம் ரொம்ப பிஸி ஆயிட்டாங்களா என்று கேட்க, உங்கள் பொண்ணுக்கு என்கிட்ட சண்டை போடுறதில்லையே, நேரம் சரியாக இருக்கு அத்தை. அவள் உடம்ப கூட அவள் பார்த்துக்க மாட்டேங்கிறா. காலையில் கூட தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அம்மா கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன் அத்தை என்றான். அவன் கூறியதை கேட்ட சாந்தி, என்னாச்சு பிரவீன்? ஏன் திடீர்னு அவளுக்கு தலை சுத்துது என்று கேட்க, பிரவீன் தட்டில் இருந்த இட்லியை பிய்த்து வாயில் வைத்தவன், எனக்கு தெரியல அத்தை. அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன். எங்கே சரியாக சாப்பிடவே மாட்டேங்கிறா. நான் வர்ற வரையும் காத்துக்கிட்டு இருக்கா. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா என்று கூறிக்கொண்டே இருக்க அவன் ஃபோன் அடித்தது. குணாவோ சாப்பிடும்போது, ஃபோன் பேசாத பிரவீன், அப்புறமா பேசு என்று கூற பிரவீன் பாக்கெட்டில் இருந்த ஃபோனை எடுத்தவன் அதில் வீட்டு எண் வருவதை பார்த்து, வீட்டில் இருந்து தான் தாத்தா ஃபோன் பண்ணியிருக்காங்க என்று அட்டன் செய்து காதில் வைத்து, சொல்லுங்கப்பா என்றான். பிரவீன், இப்போ நீ எங்கே இருக்க என்று வேலன் கேட்க, அப்பா இப்போ தான் மாமா வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன். தீப்திக்கு எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்களா? அவளுக்கு எதுனா சாப்பிட கொடுத்தீங்களா என்று கேட்டான். வேலனோ, இவ்வளவு அக்கறை இருக்கிறவன் அந்த பொண்ணை நீயே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனா என்னடா? பொண்டாட்டி மேலே அக்கறை இருக்கிறதா மட்டும் காட்டிக்கிட்டா பத்தாது, அவளுக்கு உடம்புக்கு என்னென்னு பார்க்க மாட்டியா என்று கத்தினார். அப்பா இப்போ தான் சாப்பிட ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே ஏன்பா நீங்கள் பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறீங்க? சரி இருங்க, நான் வீட்டுக்கு வரேன் என்று கூற, நீ மட்டும் இல்லடா, உங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வா, இன்னைக்கு நிஜமாக பஞ்சாயத்து வைக்க தான் போகிறேன் என்றான். அவன் கூறியதை கேட்ட பிரவீன், அப்பா இப்போ என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்படி கத்துறீங்க? தீப்தி எங்கே இருக்கா? ஃபோன் அவகிட்ட கொடுங்க என்று கூற, அதெல்லாம் முடியாதுடா. என்னதான் நீ நினச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். முதல்ல எல்லாரையும் கூட்டிகிட்டு வா என்றவர் யோசித்து விட்டு, இரு நானே ஃபோன் பண்ணி சரவணன் கிட்ட பேசுகிறேன் என்று கூறி சட்டென்று ஃபோனை கட் செய்தார். அவர் செயலை பார்த்த பிரவீனுக்கு குழப்பமாக இருந்தது. அப்பாவுக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்தார். அவரே ஃபோன் பண்ணுறாரு, அவரே கத்துறாரு, அவரே ஃபோனை கட் பண்ணிட்டாரு என்று தனக்குள் குழம்பிக்கொண்டே இருக்க சரவணனுக்கு ஃபோன் வந்தது. சரவணன் ஃபோனை எடுத்தவன், என்ன மாப்பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்று ஃபோனை அட்டன் செய்து வேலன் கூறிய விஷயத்தை கேட்டு சாப்பிடுவதை விட்டு எழுந்து சென்றார். சரவணன் செயலை பார்த்த அனைவருக்கும் பதட்டம் அதிகரிக்க, குணாவோ, என்னடா ஆச்சு? ஏன் சாப்பிட்றதை விட்டு எழுந்து ஓடுற என்று கேட்க, அப்பா என்னன்னு தெரியல, தீப்திக்கு உடம்பு ரொம்ப முடியலையா, மாப்பிள்ளை நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்கிறாரு என்று கூற, அதை கேட்ட அனைவரின் விழிகளும் பிரவீன் மீது பதிந்தது. ஏன் எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவள் சாதாரண மயக்கம்னு தான் சொன்னான், மற்றபடி இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரியலை என்று கூறியவன் கைகளை கழுவிவிட்டு வேகமாக தன் வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றான். அவன் சென்றதை பார்த்த அனைவரும் காரில் ஏறி அவனை பின்தொடர, சற்று நேரத்தில் சரவணன் குடும்பத்தினர் அனைவரும் பிரவீன் வீட்டிற்கு வந்திருக்க, அவர்களுக்கு முன்பு வீட்டை அடைந்த பிரவீன் தன் பைக்கை நிறுத்திவிட்டு வேகமாக வீட்டிற்குள் ஓடினான். மகா சமையலறையில் நின்று அனைவருக்கும் பாயாசம் செய்து கொண்டிருக்க, பிரவீனோ, அம்மா தீப்தி எங்கே இருக்கா என்று கத்தியபடி உள்ளே நுழைந்தவன் அங்கு சமையல் கட்டில் வேலனும் மகாவும் சிரித்து பேசி கொண்டிருப்பதை பார்த்து கோபமாக, அப்பா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபோனில் என்னென்னமோ சொன்னீங்க, ஆனால் 2 பேரும் சிரித்து பேசிட்டு இருக்கீங்க. தீப்தி எங்க என்று கேட்டு கத்தினான். அவனை பார்த்த மகா வேகமாக அவன் அருகில் சென்றவள், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடா, அவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன்டா என்று கூற அவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து குழப்பமடைந்தவன், நீ என்னம்மா இப்படி சொல்கிற? அப்பா என்னமோ அப்படி சொன்னாரே, என்னதாம்மா நடக்குது என்றவன் கேட்டுக்கொண்டிருக்கையில் சரவணன் குடும்பம் அனைவரும் உள்ளே நுழைந்தனர். அங்கு வந்திருந்த தன் குடும்பத்தை பார்த்த மகா நேராக சரவணன் அருகில் சென்றவர், அண்ணா எப்படி இருக்கீங்க? நீங்கள் தாத்தாவாக போகிறீங்கண்ணா, அண்ணி நீங்கள் பாட்டியாக போகிறீங்க என்று கூற, அதை கேட்ட அனைவருக்கும் மகிழ்ச்சி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சந்தோஷத்தில் சரவணன் தம்பி கதிர், மகா என்ன சொல்கிற? நான் தாத்தாவாக போகிறேன்னா என்று மகாவை தூக்கி சுத்த, அதை பார்த்த அனைவருமே புன்னகைத்தனர்.
வேலன் நேராக சரவணன் அருகில் சென்று அவனை கட்டி அணைக்க அவனும் கண்கள் கலங்கி வேலனை கட்டி அணைத்து கொண்டார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரவணா என்று கூற, எனக்கும் தான் மாப்பிள்ள என்றார் சரவணன். விஷயத்தை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சரவணா, அதான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன் என்றான் வேலன். இப்போவாச்சும் சொன்னீங்களே, பாவம் அப்பா வீட்டில் பயந்துட்டு இருப்பாரு, முதல்ல அவருக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் என்று கூறி ஃபோன் செய்ய சாந்தி வசந்தி இருவரும் மகாவை கட்டி அணைத்து கொண்டனர். மகா சரவணனிடம் கூறிய விஷயத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்த பிரவீன் கால்கள் தானாக தன் அறையை நோக்கி சென்றது. வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க பிரவீன் ஒன்றும் புரியாமல் தன் அறைக்கு செல்ல அங்கே தீப்தி கால்களை மடக்கியபடி அழுது கொண்டிருந்தாள். அறைக்குள் வந்து கதவை சாற்றிய பிரவீன் அமைதியாக நிற்க, கதவு சாற்றும் சத்தம் கேட்டதும் நிமிர்ந்து பிரவீன் இருப்பதை பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் படபடக்க கை கால்கள் தானாக உதறியது. பிரவீன் ஏதும் பேசாமல் அவள் எதிரில் வந்து அமர, தீப்தியோ, மாமா மாமா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் கொடுத்த மாத்திரையை நான் போடலை. ஊரில் பார்க்குறவங்க எல்லாம் குழந்தைய பற்றி தான் மாமா கேட்குறாங்க. அது கூட எனக்கு பெருசாக தெரியலை மாமா. ஆனால் அத்தையும் மாமாவும் பாவம், மாதம் அத்தை என்கிட்ட கேட்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் தெரியுமா என்று கண்கள் நிறைய கண்ணீருடன் அழுதபடியே கூற, பிரவீன் வேகமாக அவளை இழுத்து அணைத்தவன், ஏய் பொண்டாட்டி, இப்போ எதுக்கு நீ இப்படி அலற? நம்ம அப்பா அம்மா ஆக போகிறோண்டி, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என்று கூறியவன் தன்னிடமிருந்து அவளை பிரித்து அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டான். பிரவீன் செயலில் அதிர்ச்சி அடைந்தவள், மாமா உங்களுக்கு என் மேலே எந்த கோபமும் இல்லையா என்று கேட்க அவளை அள்ளி தன் மடி மீது அமர்த்தி இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டவன், ஏய் பொண்டாட்டி, நான் எதுக்கடி உன் மேலே கோபப்படணும்? நானே உன்கிட்ட இதை பற்றி பேசலாம்னு இருந்தேன். நடுவில் நடந்த பிரச்சனையில் மறந்தே போயிட்டேன். எனக்கு உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு வேணும் என்று கண்கள் நிறைய காதலுடன் கேட்க அவன் கூறியதை கேட்ட தீப்தி தன் கைகளால் கண்களை துடைத்தபடி புன்னகையுடன், மாமா, நான் நிஜமாவே பயந்துட்டேன். அப்போ உங்களுக்கு என் மேலே எந்த கோபமும் இல்லை தானே? நமக்கு பாப்பா பிறக்கிறத நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுறீங்க இல்லை என்று கூற அவள் மூக்கை பிடித்து ஆட்டி முத்தமிட்டவன், ஆமாம் பொண்டாட்டி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதான். நான் அப்பாவாக போகிறேன் என்று மீசையை முறுக்கி அவள் முகம் முழுவதும் முத்தமிட, நீங்கள் சந்தோஷப்படுறத பார்க்கும்போது தான் மாமா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது என்று கூறி கட்டி அணைத்தாள். இதோ பாரு பொண்டாட்டி, உன் பசங்க வந்துட்டாங்கன்னு என்னை கண்டுக்காமல் இருந்த உன்னை எங்கன்னா கடத்திட்டு போயிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இருக்கிற மாதிரியே அதிகமாக என் கூட இருக்கணும், சரியா? நம்ம குழந்தைகளை பார்த்துக்கத்தான் இந்த வீட்டில் 2 ஜீவன் இருக்குது, ஆனால் என்ன பார்த்துக்க நீ மட்டும்தாண்டி இருக்க என்று கூற அவன் தன்மீது வைத்துள்ள அளவில்லாத காதலை பார்த்தவள் அவனின் கன்னங்களை பற்றி, கண்டிப்பா மாமா, எப்போவோ உங்களை விட்டு கொஞ்சம் கூட தள்ளி இருக்கவே மாட்டேன் என்று கூறி அவன் இதழில் முத்தமிட, பிரவீனு அவள் முத்தத்தை ரசித்தவன் தானும் அதனுள் இணைந்து கொண்டான். இருவரும் தங்களை மறந்து முத்தமிட்டு கொண்டிருக்க அவர்கள் அறைக்கதவு தட்டப்பட்டது. அவனிடமிருந்து விலகிய தீப்தி, மாமா, கதவை தட்டிட்டு இருக்காங்க என்று கூறி எழுந்து செல்ல அவளின் கையை பற்றி இழுத்தவன் அவள் வயிற்றை மறைத்திருக்கும் புடவையை நீக்கி அவளின் வயிற்றில் முத்தமிட்டு முகம் புதைத்து, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் குட்டி இளவரசி என்றான். அவனின் செய்கையில் அவனின் உச்சந்தலையில் முத்தமிட்டு, மாமா, குட்டி இளவரசன் தான் வரப்போறான் என்றவள் பிரவீன் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டு நேராக சென்று கதவை திறந்தாள். தீப்தி கதவை திறந்ததும் அங்கு நின்ற தன் தாய் தந்தையை பார்த்தவள் அவர்களை கட்டி அணைத்து கொள்ள, சாந்தியோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீப்தி என்று கூறி அவள் உச்சியில் முத்தமிட, சரவணனோ, வாழ்த்துக்கள் பிரவீன் என்று கூறி பிரவீனை கட்டி அணைத்து கொண்டார். தேங்க்ஸ் மாமா என்றான் பிரவீன். சாந்தி தீப்தியை கீழே அழைத்து வர அங்கு நின்ற கதிர், வசந்தி அனைவரும் அவர்களை கட்டி அணைத்து வாழ்த்துக்களை கூறினர். பிரவீன் தன் போனை எடுத்து சூர்யாவிற்கு அழைத்தான். ரித்துவை பார்ப்பதற்காக சூர்யாவும் வைஷுவும் ரவிச்சந்திரன் வீட்டிற்கு வந்திருக்க அபி அவர்களை வரவேற்று ஹாலில் அமர வைக்க, அப்போது அங்கே ரவிச்சந்திரனும் சாரதாவும் வர அவர்களிடம் நலம் விசாரித்தனர். சாரதா அவர்களுக்கு குடிப்பதற்காக காஃபி கொடுத்தார். வீட்டிலிருந்த அனைவரிடமும் பேசிவிட்டு ரித்துவை பார்ப்பதற்காக அபி அவர்கள் இருவரையும் ரித்துவின் அறைக்கு அழைத்து சென்றான். தன் அறைக்குள் வந்த வைஷுவை பார்த்த ரித்து வைஷுவை கட்டி அணைத்து கொண்டு, வைஷு எப்படி இருக்க என்று கேட்டாள். நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? காயமெல்லாம் ஆறிடுச்சா? நீ ஓகேவா என்று கேட்க, நான் நல்லா இருக்கேன்டி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அபியும் அத்தையும் என்னை பக்கத்தில் இருந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க என்றாள்.
சூர்யா ரித்துவிடம் நலம் விசாரித்து சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தான். அபி சூர்யாவை அழைத்து கொண்டு வெளியில் வந்தவன் கம்பெனி விஷயமாக சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். சூர்யாவும் அபியும் பேசிக்கொண்டிருக்க அப்போது சூர்யாவின் ஃபோனிற்கு ஃபோன் செய்த பிரவீன், சூர்யா எங்கே இருக்க என்று கேட்டான். மாமா, ரித்துவை பார்க்கறதுக்காக அபி வீட்டுக்கு நானும் வைஷுவும் வந்தோம். அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்று கூற, அப்படியா, நல்லதா போச்சு என்று கூறியவன் ஃபோனை ஸ்பீக்கரில் போடச் சொன்னான். பிரவீன் ரொம்ப சந்தோஷமாக, அபி, சூர்யா, நீங்கள் மாமாவாக போகிறீங்க, வைஷு ரித்து அத்தையாக போகிறாங்க, தீப்தி கன்சீவா இருக்கா என்று சந்தோஷம் மிகுந்த குரலில் கூற, அதை கேட்ட அனைவருக்கும் சந்தோஷம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சூர்யா அபி இருவரும் சந்தோஷத்தில் கத்துவது கேட்டு அறையிலிருந்து வெளியில் வந்த ரித்து, வைஷு இருவரும் என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்துறீங்க என்று கேட்டனர். என்னதான் இருந்தாலும் தீப்தி சூர்யாவின் தங்கை என்றாலும் சிறு வயதிலிருந்தே தீப்தியை தன் தங்கையாகவே நினைத்து கொண்டான் அபி. அதனால் பிரவீன் கூறிய செய்தியை கேட்டதும் அவனுக்கோ சந்தோஷம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அபி ரித்து அருகில் வந்தவன், ரித்து, நான் மாமாவாகிட்டேன், நீ அத்தையாகிட்ட என்று கூறியபடி அவளை தூக்கி சுற்ற, இதை கேட்ட ரித்துவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ரித்துவோ, என்ன அபி சொல்கிறீங்க என்று கூற, தீப்தி ப்ரெக்னண்ட்டாக இருக்கா என்று கூற, அதை கேட்ட ரித்துவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு பக்கம் சூர்யா வைஷுவை கட்டிப்பிடித்தவன், வைஷு, தீப்தி சின்ன குழந்தையாக இருந்தா, இப்போ அவளே அம்மாவாக போகிறா, நாம் அத்தை மாமா ஆகிட்டோம், எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று கூறி கண் கலங்க அவனின் கண்ணீரை துடைத்துவிட்ட வைஷுவோ, மாமா, நம்ம உடனே தீப்தியை பார்க்க போகலாமா என்றாள். இங்கே அபியோ இன்னும் ரித்துவை தூக்கி சுற்றி கொண்டிருப்பதை பார்த்த சூர்யா, இங்கே பாரு இந்த கொடுமையை, பிரவீன் மாமா தானே அப்பாவாக போகிறாரு, இவன் என்னமோ அப்பாவாக போகிற மாதிரி இந்த ரியாக்ஷன் காட்டுறானே என்று கூறியவன் அபி என்று கத்தினான். அவன் கூறியதை கேட்ட அபியோ ரித்துவை பார்த்து, என்ன ரித்து, ஆம்பளை குரலில் பேசுகிற என்று கூற, அபி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே பாருங்க யார் நிற்கிறாங்க என்று தன் பற்களை கடித்தபடி கூற, அப்பொழுதுதான் அபிக்கு அங்கு சூர்யா வைஷு இருப்பதே தெரிந்தது. ரித்துவை மெல்ல இறக்கிவிட்ட அபி சூர்யாவை பார்த்து புன்னகைக்க, சூர்யாவோ அபியை பார்த்து, நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குடா, அடுத்து இந்த நியூஸை நீ தான் சொல்லுவ போல என்று சூர்யா கேட்க, ஆமாண்டா, அதற்கான ப்ராசஸில் இறங்கிடணும் என்று கூறியவாறு ரித்துவை பார்த்து அபி கண்ணடிக்க, அதில் முகம் முழுவதும் சிவந்து போனவள், அபி என்ன பேசுகிறீங்க என்றாள். சரிடா, இப்போது நாங்கள் பிரவீன் மாமா வீட்டுக்கு தான் போகிறோம், நீங்கள் வரீங்களா என்று கேட்க, நீ போ சூர்யா, நான் பின்னாடியே வந்துடுறேன் என்றான். அவர்கள் இருவரிடமும் பேசிவிட்டு சூர்யாவும் வைஷுவும் பிரவீன் வீட்டிற்கு சென்றனர். சூர்யா வைஷு இருவரும் சென்றதும் மீண்டும் அபி ரித்துவை தூக்க வர, ரித்துவோ, அபி ஏன் இப்படி மானத்தை வாங்குறீங்க என்று தலையில் அடித்து கொண்டவள், ஏய் இதுக்கு எதுக்குடி நீ டென்ஷன் ஆகிற, எப்படியோ இந்த நியூஸை நீ இன்னும் 3 மாதத்தில் என்கிட்ட சொல்லிதானே ஆவ என்று கூற, அபி கூறியதை கேட்ட ரித்து குழப்பமாக, என்ன பேசுகிறீங்க என்று கேட்டாள். அடியே என் செல்ல பொண்டாட்டி, நமக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆயிடுச்சுடே, இடையில உனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால குழந்தை பெற்றுக்கிற ப்ராசஸை நான் தள்ளி போட்டுட்டேன், ஆனால் இப்போதான் உடம்பு நல்லாயிடுச்சுல்ல, இனிமே எதுக்காக வெயிட் பண்ணணும், இப்போவே நம்ம அந்த ப்ராசஸில் இறங்கிடலாம் என்று கூறியவன் சட்டென்று அவளை இழுத்து அணைக்க, அதை கேட்ட ரித்து, நீங்கள் ரொம்ப மோசம் அபி என்று கூறியவள் அவன் பிடியிலிருந்து சட்டென்று விலகி தன் அறையை நோக்கி செல்லப்போக, அவனோ வேகமாக சென்று அவள் கையை பற்றி இழுத்து அணைத்தவன், ஹை பொண்டாட்டி, கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாச்சுடி, நம்ம குழந்தை பிறக்கிற ப்ராசஸில் இறங்கிடலாம் சரியா, எனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும்டி, தள்ளி எல்லாம் போட வேண்டாண்டி என்றான். நமக்கு சீக்கிரமாகவே குழந்தை பிறந்துருச்சுன்னா நீங்கள் என் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதில்ல என்று ரித்து கேட்க, யார் உனக்கு அப்படி சொன்னா, சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கிட்டாலும் லேட்டாக குழந்தை பெற்றுக்கிட்டாலும் உன் மேலே இருக்கிற அன்பு என்றைக்குமே குறையாது, யோசிச்சு பாரடி பொண்டாட்டி, குட்டி கை, குட்டி விரல், அழகான குட்டி கண்ணு, குட்டி மூக்கு, இதெல்லாம் இருக்கிற ஒரு குழந்தைய பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கும்ல என்று தன் கண்கள் நிறைய ஆசையுடன் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையை பற்றி கூறினான். அவன் கூறியதை கேட்ட ரித்துவோ, நீங்கள் சொல்கிறத கேட்டா இப்போவே எனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது என்றாள். நான் அதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் என்று கூறியவன் அவளின் இதழை நோக்கி முத்தமிடச் செல்ல, தன் இதழில் கை வைத்தவளோ மறைத்து அபியை சற்று தள்ளிவிட, அவளின் செய்கையில் அபியோ முகத்தை பாவமாக வைத்து கொண்டான். அவனின் முகத்தை பார்த்து சிரித்தவள், அபி
இப்போ வாங்க நம்ம பிரவீன் தீப்தியை பார்த்துட்டு வந்துடலாம், வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம் என்று கூறி அவனை கட்டி அணைத்து அவனின் இதழில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை கொடுத்தாள். அதில் சமாதானமானவன் சற்று நேரத்தில் கிளம்பி ரித்துவை அழைத்து கொண்டு கீழே வர அப்போது ரவிச்சந்திரனும் சாரதாவும் நின்று கொண்டிருந்தனர். அபி, வேலன் இப்போதான் ஃபோன் பண்ணினாரு, தீப்தி கன்சீவாக இருக்காளாமே, வர சொல்லியிருக்காங்க என்று கூற, ஆமாப்பா, நானும் ரித்துவும் அங்கே தான் கிளம்புறோம், நீங்களும் வாங்க போயிட்டு வந்துடலாம் என்றான். நீயும் ரித்துவும் உன்னோட பைக்கில் வந்துடுங்க, உங்கள் அம்மாவும் நானும் காரில் வந்துடுறோம் என்றார். சரிப்பா என்று கூறியவன் ரித்துவை அழைத்து கொண்டு தீப்தியை பார்ப்பதற்காக சென்றான். மகா அனைவருக்கும் செய்து வைத்திருந்த பால் பாயசத்தை கொடுக்க அனைவரும் அதை குடித்தபடி பேசிக்கொண்டிருக்கும் நேரம் சூர்யாவும் வைஷுவும் வந்தனர். அவர்கள் இருவரையும் வரவேற்ற மகா, சூர்யா, வைஷு இருவருக்கும் பாயாசம் எடுத்து வந்தவர், இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க, நீங்கள் 2 பேரும் அத்தை மாமா ஆக போறீங்க என்று கூற அதை கேட்ட இருவரும் சந்தோஷத்தில் சூர்யா வேகமாக பிரவீனை தூக்க, மாமா, நான் மாமாவாக போகிறேன் என்று கூறி சந்தோஷத்தில் பிரவீனை தூக்கி சுத்த ஆரம்பித்தான். வைஷு தீப்தியை கட்டி அணைத்து வாழ்த்துக்களை கோரினாள். பிரவீனோ, டேய் போதுண்டா, இறக்கிவிடு என்று கூற, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா மாமா, வாழ்த்துக்கள் மாமா என்றான். வைஷுவும் வாழ்த்துக்கள் அண்ணா என்று கூற, தேங்க்ஸ்மா என்றான். அபி, ரித்து வரலையா என்று பிரவீன் கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க என்றான் சூர்யா. சற்று நேரத்தில் ரித்துவும் அபியும் வந்துவிட அபி வேகமாக சென்று பிரவீனை கட்டி அணைத்து கொண்டவன் பிரவீனுக்கும் தீப்திக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தான். மகா அபிக்கும் ரித்துவிக்கும் பால் பாயாசத்தை கொடுக்க அதை வாங்கிய ரித்து பால் பாயாசத்தை எடுத்து தீப்திக்கு ஊட்டிவிட்டவள், கங்க்ராச்சுலேஷன் தீப்தி என்று வாழ்த்துக்களை தெரிவித்தாள். மகாவோ, சரி, அவங்களுக்கு வாழ்த்து சொன்னது இருக்கட்டும், உங்களுக்கு நாங்கள் எப்போ வாழ்த்து தெரிவிக்கிறது என்று கேட்க அவர் எதை பற்றி கேட்கிறார் என்று புரிந்து கொண்ட இருவரும் தங்கள் முகத்தை ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ள முடியாதபடி தலை குனிந்து நிற்க அவர்கள் நிலையை புரிந்து கொண்ட பிரவீன், அம்மா, இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அபி கண்டிப்பாக நல்ல செய்தி சொல்லுவான், எனக்கு மருமகள் தான் வேணும் என்றான். அட ஆமாம் மாமா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், இதோ பாரு ரித்து, நான் பையனை பெற்றுப்பேன், நீ பொண்ணு தான் பெற்று தரணும், அதுவும் எங்கள் வீட்டுக்கு தான் வரணும் என்று தீப்தி கூற அவர்கள் பேசுவதை கேட்ட ராஜேஸ்வரியோ தன் கைகளை குவித்தவர் இறைவனிடம், கடவுளே, என் குடும்பம் வாழையடி வாழையா இப்படி சந்தோஷமாக இருக்கணும், அவங்கள நீ தான் பார்த்துக்கணும் என்று வேண்டிக் கொண்டார். கதிர் ஃபோனில் குணாவிடம் விஷயத்தை கூற குணாவிற்கு வீட்டில் இருக்க மனமின்றி வேலன் வீட்டிற்கு வந்தவர் தீப்தி, பிரவீன் இருவருக்கும் வாழ்த்து கூறினார். மகா இரவு அனைவருக்கும் உணவு தயார் செய்ய சரவணன், கதிர், ரவிச்சந்திரன் குடும்பம் இல்லாது ஜெகன் குடும்பம் என அனைவருக்கும் வேலன் ஃபோன் செய்து விஷயத்தை கூறியதும் அதை கேட்டவர்களும் தங்கள் குடும்பத்துடன் பிரவீன் வீட்டிற்கு வந்து அவர்களின் மகிழ்ச்சியில் பங்கேற்று கொண்டனர். அனைவரும் சாப்பிட்டு முடித்து தங்கள் வீட்டுக்கு புறப்பட சாந்தி மகாவிடம், மகா, நான் தீப்தியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகட்டுமா, ஒரு 2 நாள் அங்கே இருந்துட்டு வரட்டுமே என்றார். அவர் கூறியதை கேட்ட பிரவீன் முகம் சட்டென மாறியது. எதற்காக பயந்து கொண்டு இருந்தானோ இப்பொழுது அது நடக்க தொடங்க தீப்தியின் கைகளை இறுக்கமாக பற்றியவன், அத்தை, நாங்கள் பார்த்துக்குறோமே, நீங்கள் இவளை நினச்சி கவலைப்படாதீங்க என்று கூற, இல்லை பிரவீன், இந்த மாதிரி நேரத்தில் பொண்ணுங்க எல்லாம் அம்மா வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அதனால தான் என்று கூற பிரவீனுக்கு என்ன கூறுவதென்று தெரியாமல் தீப்தியின் முகத்தை பார்க்க தீப்தி புன்னகையுடன், அம்மா, நம்ம வீடு என்ன ரொம்ப தூரமாக இருக்குது, நான் நினச்ச உடனே வீட்டுக்கு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன் என்றாள். மகாவோ, ஆமா அண்ணி, தீப்தி சொல்கிறது சரிதான், இந்த மாதிரி நேரத்தில் அங்கே இங்கன்னு போக வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆனதும் உடனே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ பார்த்துக்கோ, எனக்கு அம்மா வீடு அதுதானே, நானும் அவ கூட அப்படியே வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் என்று கூற அதை கேட்ட வேலனும் மகாவை முறைத்தார். அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்த கதிர் புன்னகைக்க, குணாவோ, என்னது இது, குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க சாந்தி, அவங்க இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க, தீப்தியை பார்க்கணும்னு நினச்சா அடுத்த நிமிஷம் பிரவீன் கூட்டிகிட்டு வர போகிறான், இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று கூறி அனைவரையும் அழைத்து கொண்டு சென்றார். ரவிச்சந்திரன், ஜெகன் என அனைவரும் சென்றிருக்க அபி, ரித்து மட்டும் பைக்கில் தன் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தனர். அபி, ரித்து அமைதியாக வருவதை பார்த்தவன், என்னாச்சு ரித்து, எதுவும் பேச மாட்டேங்கிற என்று கேட்க, நீங்கள் எதுவோ யோசனையில் வந்துட்டு இருந்தீங்க, அதான் நானும் அமைதியாக இருக்கேன் என்றாள். தனது தோள் மீது வைத்திருந்த அவள் கையை பற்றி முத்தமிட்டவன் தன் பைக் கண்ணாடியில் தெரிந்த அவள் முகத்தை பார்த்து,
உனக்கு எந்த குழந்தை வேணும் பொண்டாட்டி என்று கேட்க, அவன் கேட்ட கேள்வியில் அவளின் முகம் சிவந்து தலையை குனிந்து கொண்டாள். அவளின் முகம் சிவப்பதை கண்டு கொண்ட அபி, எனக்கு உன்ன மாதிரியே பொண்ணு தான் வேணும் பொண்டாட்டி என்றான். ஏன் அபி, எல்லா அப்பாவும் பொண்ணு தான் கேட்குறாங்க, எல்லா அம்மாவும் பையனைத்தான் கேட்குறாங்க ஏன் என்று கேட்க, அதெல்லாம் எனக்கு ஏன்னு தெரியாது. ஆனால் எனக்கு உன்ன மாதிரி தான் பொண்ணு வேணும். உன்ன மாதிரியே இருக்கணும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உன்னை ரொம்ப வெறுப்பேற்றணும் என்று கூறி புன்னகைத்தான். அவன் கண்களில் தங்கள் வாழ்க்கையை பற்றி கண்ட கனவை எண்ணி திகைத்தவள், அப்போ எனக்கும் பையன்தான் வேணும், நானும் அவனும் சேர்ந்து உங்களையும் உங்கள் பொண்ணையும் ஓட விடணும் என்று கூற, அதை கேட்டு புன்னகைத்த அபி, அப்போ பொண்ணு 1 பையன் 1 என்றான். அவ்வளவுதானா அபி, எனக்கு 2 பையன் 2 பொண்ணு வேணும் என்றாள். அதற்குள் அவன் வீட்டின் முன்பு வந்தவன் தன் வண்டியை நிறுத்த தன் இதயத்தில் கை வைத்து அதிர்ச்சியில் நிற்க, தன் வீட்டின் முன்பு வண்டி நிற்பதை பார்த்த ரித்து வண்டியில் இருந்து இறங்கி செல்ல போக, வேகமாக வண்டியில் இருந்து இறங்கியவன் வண்டியை நிறுத்திவிட்டு அவள் கையை பற்றி இழுத்து நிறுத்தியவன், ரித்து 4 குழந்தையா என்று அதிர்ச்சியாக கேட்க, ஏன் அபி பத்தாதா, சரி இன்னும் 4 சேர்த்து பெற்றுக்கலாம் என்றாள் சாதாரணமாக. அவள் கூறியதை கேட்டு புன்னகைத்தவன், இவ்வளவு குழந்தைய நீ எப்படி பெத்துப்ப என்று கேட்க, ஏன் அபி, நீங்கள் என்னையும் நம்ம குழந்தையையும் பார்த்துக்க மாட்டீங்களா என்றாள். அபியு அவளின் கன்னங்களை பற்றி நெற்றியில் முத்தமிட்டவன், பார்த்துக்க வேண்டி, உன்னையும் நம்ம பசங்களையும் உள்ளங்கையில் வச்சு பார்த்துக்கிறேன், எவ்வளவு குழந்தை வேணாலும் பெத்துக்கோடி என்று கூற, ரித்து தன் கன்னத்தை பற்றியிருந்த அவன் கைகளில் முத்தமிட்டவள், அபி, என்ன மாதிரி என் குழந்தையும் தனியாக நிற்கக்கூடாது, எனக்கு கூட பிறந்த தங்கச்சி அண்ணன் இல்லைன்னு எவ்வளவு ஏங்கி இருக்கேன் தெரியுமா, யாராவது ஒருத்தராவது என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம் என்று கூறி கண் கலங்கினாள். அவள் கலங்கிய கண்ணீரை துடைத்து விட்டவன், போதுண்டி அழாத என்று கூறியவன், ஆனால் ஒன்று, உன் குழந்தைங்க வந்த பிறகு என்னை மறக்கக்கூடாது என்று கூற, அதை நான் தான் அபி சொல்லணும், உங்கள் பொண்ணு வந்த பிறகு என்னை மறக்காமல் இருந்தா சரிதான் என்றாள். அவள் கூறியதை கேட்டு புன்னகைத்தவன் வீட்டுக்குள் நுழைந்தவன் அவளுடன் அறைக்குள் சென்றான். இங்கே சென்னையில் அலுவலகம் முடிந்து வந்த சக்தி தன் மொபைலை எடுத்து மதுவிற்கு அழைத்து தன் ஃப்ளாட்டிற்கு வருமாறு அழைத்தான். அவன் பால்கனியில் நின்றிருக்க சக்தியின் ஃப்ளாட்டிற்கு வந்தவள் ஹாலை சுற்றுமுற்றும் பார்க்க அங்கு அவன் இல்லை. எங்கே போயிட்டாரு என்றபடி மது தேடிக்கொண்டே பால்கனிக்கு வர, லைட் ஏதும் போடாமல் இருட்டாக இருந்தது. இருட்டில் சக்தியை தேடியபடி கண்களை அலைய விட்டவள், என்ன வான்னு சொல்லிட்டு இவர் எங்கே போயிட்டாரு என்று சுற்றுமுற்றும் அவனை தேட, சட்டென்று அவளை ஒரு வலிய கரம் இழுத்தது. ஆ அம்மா என்று அவள் கத்துவதற்குள் அவள் வாயில் கையை வைத்து பொத்தியவன், ஹே லூசு, நான் தாண்டி, கத்தாத என்று சொல்ல அப்போதே நிம்மதி அடைந்தவள் அவன் கரத்தை விலக்கிவிட்டபடி, சக்தி, கொஞ்சமாவது அறிவிருக்கா, எப்படி பயந்துட்டேன் தெரியுமா என்று திட்ட ஆரம்பிக்க, அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாத சக்தி அவள் இடையை கரம் கொண்டு சுற்றி வளைத்து தன்னோடு இழுத்து அணைத்து கொண்டான். சக்தி, என்னை விடு, யாராச்சும் பார்த்துட போறாங்க என்று அவனிடமிருந்து விலக பார்க்க அவளை விடாது கழுத்தில் முகம் புதைத்து கொண்டவன், ஐ லவ் யூ மது என்று கிறக்கமாக மொழிய, அதற்கு மேல் அவளும் அவன் அணைப்பில் அடங்கியபடி ஐ லவ் யூ டூ சக்தி என்று அவனை இருக்க கட்டிக்கொண்டாள். வெகுநேரம் இருவரும் அப்படியே இருக்க அவளை தன்னிடமிருந்து பிரித்தவன், மது உள்ளவா என்று அழைத்து வர, உடனே மது, சக்தி, இப்போ எதுக்கு என்னை வர சொன்ன, அம்மா இப்போ என்னை தேட போகிறாங்க என்று அவள் பயத்தில் அலற, அவள் இதழில் விரல் வைத்து ஜஸ்ட் 10 minutes தான், நான் உன்னை விட்டுடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பேசாமல் இரு என்று சொன்னவன் கதவை திறந்து அவளின் கரம் பற்றி உள்ளே அழைத்து சென்றான். அங்கே ஒரு துளி வெளிச்சம் கூட இல்லை. சக்தியும் அவள் கரத்தை விட்டு சென்றிருக்க மது சற்று பயந்தே போனவள், சக்தி எங்கே போயிட்ட, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்று கைகளால் துளாவிக் கொண்டே அவனை தேடி அடியெடுத்து வைக்க, அதற்குள் பளிச்சிடும் விளக்குகள் எரிந்து அந்த அறையின் அழகை அவளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. அதை பார்த்தவளின் கண்கள் தான் இமைப்பேனா என்றது. அந்த அறை முழுவதும் அவளுக்கு பிடித்த பிங்க் ரோஜா மலரால் அலங்கரித்து ஆங்காங்கே வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பலூன்கள் தொங்கவிடப்பட்டிருந்தது. அந்த கதவில் இருந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரை ரோஜா பூவால் அலங்கரித்திருக்க மது தன் அழகான பாதங்களை பதித்தபடி நடந்து சென்றாள். அங்கே ஒரு டேபிளில் ரோஜா பூக்கள் நிறைந்திருந்த புக்கேவும் அதற்குள் அவளுக்கு பிடித்த டைரி மில்க் கொஞ்சமும் இருந்தது. அதை பார்த்து அழகாக முத்துப்பற்கள் தெரிய சிரித்தவள், சக்தி, திஸ் இஸ் சோ பியூட்டிஃபுல் என்று திரும்பி பார்க்க சக்தி அவள் முன்னே மண்டியிட்டு அமர்ந்திருந்தான்.
இதை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சக்தி என்று சொல்ல வந்த வார்த்தை கூட தொண்டையில் அடைத்து போக அவனை கண்களிமைக்காது பார்த்து கொண்டிருந்தாள் மது. அவளுக்காக வாங்கி வைத்திருந்த அந்த டைமண்ட் மோதிரத்தை சிறு புன்னகையோடு பாக்கெட்டில் இருந்த மோதிரத்தை எடுத்து அவள் முன்னே நீட்டிய சக்தி, மது, இப்போவும் எப்போவும் என் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் இருக்கவும் போற என்று தன் கரத்தில் இருந்த மோதிரத்தை சற்றே உயர்த்தி அவள் முன்னே நீட்டியவன், ஐ லவ் யூ சோ மச் என்று சொல்ல அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரவில்லை. அதிர்ச்சியில் அவனையே கண்கள் கலங்க பார்த்து கொண்டிருந்தாள். இங்கே மகா வீட்டில் இருந்த அனைவரும் சென்றிருக்க பிரவீன் அறையில் அவன் மார்பின் மீது தலை சாய்த்தபடி தீப்தி அவனுடன் பேசிக்கொண்டிருந்தாள். தீப்தி பேசிக்கொண்டிருக்கையில் பிரவீன் அவள் கை விரல்களின் நடுவில் தன் கை விரல்களை கோர்த்தபடி அவளின் விரல்களை மெதுவாக வருடி கொண்டிருக்க, தீப்தியோ, மாமா, நான் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ என்ன அமைதியா இருக்கீங்க என்று நிமிர்ந்து அவன் முகத்தை பார்க்க பிரவீன் அவள் முகத்தில் படர்ந்திருந்த முடிகளை தன் கைகளால் விளக்கியபடி, பொண்டாட்டி, இன்னைக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா என்றான். தீப்தியோ, என்னாச்சு, எதுக்கு நீங்கள் பயந்தீங்க என்று கேட்டாள். அத்தை திடீர்னு உன்னை வீட்டுக்கு கூப்பிடுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல பொண்டாட்டி, நல்ல வேலை நீ ஏதோ காரணம் சொல்லி என் கூட இருந்துட்ட என்று கூறி அவள் மூக்கில் முத்தமிட தீப்தியோ புன்னகையுடன், என்ன மாமா, இதுக்கே இப்படி பயப்படுறீங்க, 9 மாதம் முடிஞ்சு நான் அம்மா வீட்டுக்குத்தானே போகணும், அப்போ என்ன பண்ணுவீங்க என்று கேட்டாள். அவள் கூறியதை கேட்டு கோபமடைந்த பிரவீன், என்னது, 9 மாதம் முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு போயிடுவியா, என்னடி விளையாடுறியா, ஏன் இங்கே இருந்து குழந்தை பெற்றுக்க முடியாதா, அங்கே போய் தான் குழந்தை பெற்றுக்கணுமா என்று கேட்க, மாமா என்ன பேசுகிறீங்க நீங்கள், நான் இல்லை, எல்லா பொண்ணுங்களும் முதல் குழந்தைய அம்மா வீட்டில் தான் பெற்றுப்பாங்க, 2வது குழந்தையத்தான் மாமியார் வீட்டில் பெற்றுப்பாங்க என்றாள். தீப்தி கூறியதை கேட்ட பிரவீன் கோபமாக தன் மீது படுத்திருந்தவளை மெல்ல அருகில் படுக்க வைத்தவன் மெத்தையை விட்டு எழுந்து அறைக்கு வெளியில் சென்றான். அவன் செல்வதை பார்த்த தீப்தி, மாமா எங்கே போறீங்க என்று கேட்க அவள் கேள்வியை காதில் வாங்காதவன், அம்மா அம்மா என்று கத்தியபடியே மகாவின் அறையை நோக்கி சென்றான். மகா அறையில் வேலனுடன் பேசிக்கொண்டிருக்க பிரவீன் குரலை கேட்டதும், என்னங்க, பிரவீன் கூப்பிடுற மாதிரி இருக்குல்ல என்று கூறியவாறு தன் அறைக்கதவை திறக்க அங்கு பிரவீன் வேகமாக அறைக்குள் நுழைந்தான். வேலனோ, என்னாச்சு பிரவீன் என்று கேட்க பிரவீனோ, அம்மா அவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காமா, எனக்கு ஒன்றுமே புரியலை, நீங்களே என்னென்ன கேளுங்க என்று கூறியபடி மெத்தையில் அமர அவனை பின்தொடர்ந்து வந்த தீப்தி பதட்டமாக, என்னாச்சு மாமா என்று பிரவீனை பார்த்து கேட்டாள். தீப்தி பதட்டமாக வருவதை பார்த்த மகா, தீப்தி என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமாக வர்ற, டேய் பிரவீன், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, இவ ஏன் இவ்வளவு பதட்டமாக வர்றா, இந்த மாதிரி நேரத்தில் இவ்வளவு பதட்டமாக இருக்கக்கூடாது என்று கூறி திட்ட பிரவீனு, அம்மா என்ன திட்டாதீங்க, அவள் என்ன தெரியுமா சொன்னா, 9 மாதம் முடிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போக போகிறாளாம், என்ன நினச்சிட்டு இருக்கா இவ மனசில் என்று கேட்க அவன் கூறியதை கேட்ட மகாவிற்கும் வேலனுக்கும் குழப்பமாக இருந்தது. வேலனோ தீப்தியை பார்த்து, தீப்தி இவன் என்னம்மா சொல்கிறான் என்று புரியாமல் கேட்க, மாமா 9 மாதம் முடிஞ்சு சீமந்தம் பண்ணி அம்மா வீட்டுக்கு தானே போகணும், அதை சொன்னால் மாமா கத்துறாங்க என்றாள். அவள் கூறியதை கேட்ட மகா தன் வாயில் கை வைத்தபடி, அட கிறுக்கு பயலே, ஓன் பொண்டாட்டி இல்லடா, எல்லாருடைய பொண்டாட்டியும் 9 மாதம் முடிஞ்சா அவங்க அம்மா வீட்டில் தான் போய் குழந்தைய பெற்றுப்பாங்க என்று கூற, இது என்ன அநியாயமா, கல்யாணம் ஆன பிறகு அம்மா வீட்டுக்கு ஏதோ ஒரு நாள் போனோமா வந்தோமான்னு இருக்கணும், அவ்வளவுதான், எதுக்காக 9 மாதம் முடிஞ்சு அங்கே போய் குழந்தை பெற்றுக்கணும், ஏன் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா என்று கேட்டான். வேலன் புன்னகையுடன், டேய் பிரவீன், என்னடா பேசுகிற நீ, உங்கள் அம்மாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் தான் பெற்றுக்கிட்டா, நீ என்ன வெளியூருக்கு அனுப்புகிற மாதிரி பேசுகிற, இதோ இருக்கடா அத்தை வீடு, நீ தினமும் போய் தீப்தியை பார்த்துட்டு வா என்றார். பிரவீனோ, முடியாதுப்பா, என்னால் தீப்தியை அங்கே அனுப்ப முடியாது என்று ஒரே முடிவாக கூறினான். இதோ பாரு பிரவீன், எல்லா பொண்ணுங்களும் அவங்க அம்மா அப்பா கூட தான் இந்த நேரத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, முதல்ல தீப்தியை புரிஞ்சுக்கோ என்று மகா கூற, மகா கூறியதை கேட்ட பிரவீன் தீப்தியின் அருகில் வந்து, பொண்டாட்டி நீயும் உங்கள் அப்பா அம்மா கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறியா, என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டியா என்றான் அப்பாவி போல் முகத்தை வைத்து கொண்டு. அவனின் வருத்தத்தை புரிந்து கொண்ட தீப்தி, மாமா என்ன இது, சின்ன குழந்தை மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் தினமும் என் கூட வந்து இருங்க மாமா என்றாள். நீ இதெல்லாம் பேசாதடி, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு, உனக்கு அம்மா அப்பா கூட தான் இருக்கணும்னு ஆசையாக இருக்கா என்று கேட்க, மாமா அந்த நேரத்தில் அம்மா அப்பா இருந்தால் நல்லா இருக்கும்தான் மாமா என்றாள்.
தீப்தி கூறியதை கேட்ட பிரவீன் சில நொடிகள் அமைதியாக யோசித்தவன், சரி பொண்டாட்டி, அந்த மாதிரி நேரத்தில் நீ ஆசைப்படுறத செஞ்சு ஆகணும். உனக்கு என்ன, உங்கள் அப்பா அம்மா கூட தானே இருக்கணும், 2 பேரும் இங்கேயே இருக்கட்டும். என்னம்மா சொல்கிற? அத்தை மாமா வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்கேயே இருந்துட்டு போகட்டும். அத்தை மாமா மட்டும் இல்லை, கூட நம்ம பாட்டியையும் கூட்டிகிட்டு வந்துடலாம், சரியா என்றான். அவன் பதில் கேட்டு அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சியில் உறைந்து நிற்க, பிரவீனோ, சரி, பிரச்சனை ஓவர்மா, நீங்கள் 2 பேரும் தூங்குங்க, குட் நைட்மா, குட் நைட்பா என்று கூறியவன் அதிர்ச்சியில் சிலையாக நின்று கொண்டிருந்த தீப்தியின் கையை பற்றி அழைத்து கொண்டு தன் அறையை நோக்கி சென்றான். பிரவீன் அறையில் இருந்து சென்றதும் மகாவோ வேலனை பார்த்து, என்னங்க, உங்கள் பையன் இப்படி சொல்லிட்டு போகிறான் என்று கேட்க, இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. நீ என்ன விட்டு போன போது எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? டெய்லி உன்னை வந்து பார்க்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காதடி என்று கூற, என்னங்க நீங்கள் நடந்து முடிஞ்ச கதையை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ என்னை விட்டுட்டு இருந்த மாதிரி பேசுகிறீங்க. வாரத்தில் 4 நாள் என் கூட தான் இருந்தீங்க. வேலை முடிச்சுட்டு அங்கே தான் வருவீங்க. உங்கள் அம்மா திட்டுனா தான் இங்கே வருவீங்க. உங்களை மாதிரி தானே உங்கள் பையன் இருப்பான். இவன் சொன்னதை அங்கே போய் சொன்னால் என் மானமே கப்பல் ஏறிடும் என்றாள். வேலனும், சரி விடு மகா, நம்மளை மாதிரி நம்ம பசங்களும் கஷ்டப்பட வேண்டாம் என்று கூற, அதை கேட்ட மகா, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உங்கள் பையன் சொன்ன மாதிரி என் அண்ணன், எங்கள் அண்ணி, எங்கள் அம்மா எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணுமா என்றாள். ஏய், நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. நான் உங்கள் அண்ணன் சரவணன் கிட்ட பேசுகிறேன். குழந்தை பிறந்து முடிகிற வரைக்கும் பிரவீன் தீப்தி கூடவே இருக்கட்டும்னு சொல்கிறேன் என்று கூற, வேலன் கூறியதை கேட்ட மகா தன் தலையிலேயே அடித்து கொண்டு, நீங்கள் எந்த ஜென்மத்திலையும் திருந்த மாட்டீங்க. எங்கள் அம்மா கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா என்று கூறி படுக்க செல்ல, என்னடா பிரவீன், என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டியே, ஏதோ பண்ணுவோம் என்று புலம்பியபடி உறங்க சென்றான். தீப்தியை தன் அறைக்கு அழைத்து வந்த பிரவீன் அவளை அள்ளி தன் மார்பின் மீது போட்டுக்கொண்டவன், என்ன பொண்டாட்டி, இப்போ உனக்கு சந்தோஷந்தானே என்று கூறி அவளின் இதழில் மென்மையாக முத்தமிட, இன்னும் பிரவீன் கூறிய வார்த்தையில் இருந்து வெளியில் வராதவள் அவனை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தாள். பிரவீன் தன்னை கண்ணிமைக்காது பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்தவன், என்னாச்சு பொண்டாட்டி என்று கேட்க, என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நடக்குமா என்று கேட்டாள். இந்த மாமா நினைச்சா நடக்காதது எதுவும் இல்லடி என் செல்ல பொண்டாட்டி என்று கூறியபடி அவளை இறுக்கி கட்டி அணைத்து கண்ணுறங்கினான். தன் அறைக்குள் வந்த அபி, சரி ரித்து, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ என்று கூறியவன் அவளை விட்டு விலகிச் செல்ல, ரித்து நேராக குளியலறைக்குள் சென்றவள் இரவு உடையை மாற்றிக்கொண்டு வெளியில் வரும் நேரம் அந்த இடம் முழுவதும் இருளாக இருந்தது. என்ன, லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி இருக்கு, ஒருவேளை கரண்ட் போயிருக்குமோ என்று நினைத்தவாறே தன் கைகளை கொண்டு தடவியபடி, அபி எங்க இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே மெல்ல அடிமேல் அடி வைத்து நடந்து வந்தாள். அறை முழுவதும் இருள் சூழ்ந்திருக்க ரித்து எவ்வளவு அழைத்தும் அபி குரல் கொடுக்காமல் இருந்ததில் அவள் மனதில் ஒருவித பயம் தோன்ற அவளின் கை கால்கள் தானாக உதறல் எடுக்க தொடங்கியது. ரித்து மெல்ல நடந்து வந்தவள் ஓரிடத்தில் நின்று தன் கைகளை பிசைந்தவாறு தழுதழுத்த குரலில், விளையாடாதீங்க அபி, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு என்றாள். அவளின் இடையில் ஒரு கை நுழைத்து இழுத்து அணைத்து ஏற்கனவே பயத்தில் இருந்தவளை இருக்க கட்டி இணைத்து கொண்டான். அவனின் அணைப்பை வைத்து அது அபிதான் என்று தெரிந்து கொண்டவள் அமைதியாக இருக்க, அவன் மார்பில் முகத்தை புதைத்து இருந்தவளுக்கு அப்பொழுதுதான் அவன் மேலாடை இன்றி வெறும் உடலோடு இருப்பது புரிய சட்டென்று அவனிடமிருந்து விலகினாள். தன்னிடமிருந்து விலகியவளின் கையை பற்றியவன் அவளின் 2 கைகளை எடுத்து தன் மார்பின் மீது வைத்தபடி ரித்து என்று அழைக்க, ரித்துவுக்கு ஏனோ அவன் அணைப்பிலும் செயலிலும் உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் இருக்க ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அவர்கள் இருவரும் கூடலில் ஒன்று சேர்ந்து வெகு நாட்களாக இருக்க இந்த அணைப்பு அவளுக்கு ஏக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த இருளில் இருவரின் முகம் ஒருவருக்கொருவர் தெரியாமல் இருக்க அவர்களுக்குள் சொல்ல முடியாத உணர்வு போராட்டம் மற்றும் நடந்து கொண்டிருந்தது. அறையின் ஜன்னல் வழியாக வந்த வெண்ணிலவு தன் வெளிச்சத்தில் இருவரையும் சிறை செய்ய அந்த நில ஒளியில் தெரிந்த அவள் முகத்தில் தன்னை துளைத்தவன் இமைக்க மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். உடைமாற்ற சென்றவள் குளித்துவிடலாம் என்று நினைத்து குளித்து முடித்து வெள்ளை நிற நைட் ட்ரெஸ் அணிந்திருந்தவளின் முகம் எந்த ஒப்பனையும் இன்றி நிலவுக்கு நிகராக ஜொலித்தது. பெண்ணவளின் அழகை கண்களால் பருகி கொண்டிருந்தவன் மெல்ல அவளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க அவனின் மேலாடை ஏதுமின்றி கட்டுக்கோப்பான உடல் அவள் கண்களுக்கு விருந்தாக அமைய ஒட்டிய வயிற்றில் இறுக்கி பிடித்திருந்த ஜீன் அவனை அழகாக காட்டியது.
அறை முழுவதும் ஏசி ஜில்லென்று இருந்தாலும் அவர்கள் உடல் ஏனோ கொதிக்கும் எரிமலை போலவே இருக்க இருவரும் கண்களை மட்டும் ஒருவர் மேலிருந்து ஒருவர் எடுக்காமல் இருந்தனர். அபி ஒரு அடி முன்னேற, ரித்து ஒரு அடி பின்னோக்கி செல்ல அவள் இடைப்பற்றி இழுக்கும் நேரம் தடுமாறி கட்டிலில் விழ அபியும் அவளோடு சேர்ந்து கட்டிலில் விழுந்தான். ரித்து மேல் படர்ந்திருந்த அபிக்கோ பெண்ணவளின் அழகிய பாகங்கள் மேலும் அவன் உணர்ச்சியை தூண்டச் செய்ய மெல்ல அவளை விட்டு விலக எண்ணியவன் விழிகள் அவளின் இதழை பார்த்தான். நொடியில் முற்றிலும் மாறிப்போக மெல்ல அவள் இதழில் குனிந்து முத்தமிட அதில் அவனை தடுக்காது தன் கண்களை மூடிக்கொண்டாள். அவளின் மூடிய விழிகளை பார்த்தவன் அவளின் இதழை மேலும் தன்வசமாக்கிக் கொள்ள அவளின் இரு கை விரல்களுக்குள் தன் விரல்களை கோர்த்தபடி அவள் மேல் முழுவதுமாக கிடந்தான். ரித்துவின் இதழில் முத்தமிட்ட அபியின் உதடுகள் மெல்ல விலகி அவள் முகத்தில் முத்த ஊர்வலம் நடத்த துவங்கியது. அவனின் செய்கையில் அவளோ முனகத் துவங்கினாள். அவளின் இதழும் முனங்கல்களும் சினுங்கல்களும் அவனுக்கு மேலும் போதை ஏற்ற அவளுடன் முழுவதுமாய் ஒன்றி போனவன் தன் காதல் போரை தொடங்கச் செய்தான். அவளிடம் தன் முழு காதல் போரை நிரூபித்தவன் போரின் முடிவில் மூச்சிறைக்க அவள் மீது சரிய ரித்து அவனை தன் மார்பு கூட்டுக்குள் வைத்து புதைத்து கொண்டாள். அவன் அவளிடமிருந்து விலகி படுத்தவன் அவளை அள்ளி தன் மார்பின் மீது போட்டபடி அவள் உச்சந்தலையில் முத்தமிட்டு ஐ லவ் யூ ரித்து, ரொம்பவே பைத்தியக்காரத்தனமா உன்னை லவ் பண்றேண்டி என்று கூறி அவளை இறுக்கி அணைக்க ரித்துவோ ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அவளின் அமைதியை பார்த்த அபி தன் கட்டிலின் அருகில் வைத்திருந்த நகைப்பெட்டியை அவளிடம் கொடுக்க என்ன இது என்று கேட்டாள். திறந்து பாரே என்று அவன் கூற அவனிடமிருந்து விலகியவள் போர்வையை மார்பு வரை கட்டியபடி கட்டிலின் மீது சாய்ந்தவாறு அமர்ந்து அவனிடமிருந்து பெட்டியை வாங்கி திறந்து பார்க்க அதில் அவன் வாங்கிய நெக்லஸ் இருந்தது. அந்த வைரம் பதித்த நெக்லஸை அவனே தன் கைகளால் அவள் கழுத்தில் அணிவித்து முடித்தவன் ரொம்ப அழகா இருக்கு ரித்து, உனக்கே செஞ்ச மாதிரி இருக்கு என்று கூற அவன் கூறுவதைப் போல் அவளின் வெற்று உடம்பில் அந்த நகை ஜொலித்து கொண்டிருந்தது. அது அவளுக்கு பாந்தமாக பொருந்த அதை தொட்டு தடவியவள் மனம் சந்தோஷம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் அவளின் இதழ் மீது முத்தமிட அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து கட்டி அணைத்தவள். உங்க கூட வாழ்கிற இந்த வாழ்க்கையே போதும், எனக்கு நீங்களே பெரிய கிஃப்ட் தான் அபி, உங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்னால் எப்பவும் மறக்க முடியாது என்றாள். அவள் கூறியதை கேட்ட அபி வேகமாக அவள் இதழில் முத்தமிட்டவன் தன் காதலை இவளிடம் கூறுவதை விட வாழ்ந்தே நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்து மேலும் அவளுடன் தன் தேடலை தொடங்கினான். இங்கே கரத்தில் மோதிரத்தை ஏந்தியபடி மது முன்பு சக்தி அமர்ந்திருக்க அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரவில்லை. அதிர்ச்சியில் கண்கள் விரிய, முகமோ சந்தோஷத்தில் சிவந்தது. அவன் திடீரென இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்துவான் என்று அவள் துளியும் நினைக்கவில்லை. அவளின் கையில் அழகான டைமண்ட் மோதிரத்தை போட்டுவிட அவளின் கண்களில் கண்ணீர் ஆறென பெருக அவனையே பார்த்தபடி நின்றிருந்தாள் மது. சர்ப்ரைஸ் கொடுத்தால் சந்தோஷப்படுவாள் என்றுதான் சக்தி நினைத்தானே தவிர இப்படி அழுவாள் என்று அவன் நினைக்கவில்லை. அவள் கண்களில் இருந்து வழியும் அந்த கண்ணீரையும் பார்க்க முடியாத சக்தி அவள் கரம் பற்றியபடி மது ஏன் அலற என்று கேட்க அவள் இன்னும் தான் அழத் தொடங்கியிருந்தாள். உடனே பதட்டமாகி எழுந்தவன் அவள் முகத்தை தன் கரம் கொண்டு ஏந்தியபடி மது என்ன ஆச்சுடா, ஏன் அலற என்று அவன் பாவமாக கேட்க அவனை இருக்க கட்டி அணைத்து கொண்டவள் அவன் மார்பில் செல்லமாக அடித்து இப்படியெல்லாம் உனக்கு பண்ண தெரியுமா என்று கூற இப்போதே அவள் எதற்கு அழுகிறாள் என்று புரிந்து கொண்டவனுக்கு சற்று நிம்மதி கிடைத்தது. அவன் அவள் தலையை லேசாக வருடி கொடுத்தவள் ஹே மது, என் காதலை போகிற போக்கில் சொல்லலை, யூனோ நீ என் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பெஷல் ஆச்சே, மை ஏஞ்சல், உன்னை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினச்சேன், அதுக்காகத்தான் இந்த குட்டி சர்ப்ரைஸ், ஸோ வில் யூ ஹாப்பி என்று அவன் கொஞ்சலாகவும் கெஞ்சலாகவும் கேட்க சற்றும் அவனை விட்டு பிரிந்து நின்றவள் ஐ எம் ஆல்வேஸ் யுவர் சக்தி என்று சொல்லி அவன் நெற்றியில் அழகாக முத்தமிட அவள் கரத்தில் மோதிரத்தை அணிந்து விட்டவன் ஐ லவ் யூ மது என்று அவள் இதழை அழகாக முற்றி எடுத்தான். அவள் புன்னகையோடு அவன் மார்பில் சரிந்து கொள்ள அங்கிருந்த கட்டிலில் தானும் அமர்ந்து அவளையும் அமர்த்தி கொண்டவன் அவளது இடது கரத்தை தனது வலது கரம் கொண்டு கோர்த்தபடி அழுத்த இறுக்கியவன் அதில் முத்தமிட்டபடியே இருந்தான். அவனையே சிறு புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தவள் ரொம்ப தேங்க்ஸ் சக்தி, இந்த சர்ப்ரைஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ என்று சொல்ல உனக்கு பிடிச்சிருந்ததா மது என்று கேட்டான். பிடிச்சிருந்ததா வா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, நீ இந்த அளவுக்கு ரொமான்டிக்காக யோசிப்பண்ணு சத்தியமாக நினைக்கல என்று அவள் நக்கலாக கூற அவளை அப்படியே தூக்கி தன் மடியில் அமர வைத்தவன் இன்னும் 2 மாதம் போகட்டும், அதுக்கப்புறம் காட்ட வேண்டி நான் எவ்வளவு ரொமான்டிக்னு, வேணும்னா இப்போ ட்ரையல் பார்க்குறியா என்று அவன் அவள் கன்னத்தை கடித்தபடி கேட்க
போங்க என்று அவள் மடியில் இருந்து எழச்செல்ல பார்க்க அவள் கரம் பற்றி தடுத்தவன் எங்கடி ஓடுற என்று அவளை இழுக்க அதற்கு முன்னே அவள் அவன் மார்பை தள்ளிவிட்டு ஓடினாள். ஏய் நில்லடி என்று அவனும் துரத்த அவன் கையில் சிக்காமல் ஓடியவளை அந்த அறையை 3 சுற்று சுற்றியபடி கடைசியில் பிடித்து விட்டான். அவளின் இடையை சுற்றி தன் அருகே இழுத்து நிறுக்க மூச்சு இறைக்க அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் மது. அவள் பயத்தில் கண்களை இப்படியும் அப்படியும் உருட்டியபடி மேலே இருந்து பெருத்த மூச்சுக்களை விட்டு கொண்டிருக்க அதை கண்டவனுக்கு உணர்ச்சிகள் வெகுவாக பெருகவே அவளது நெஞ்சுக்குழியில் ஆடையின் மேலிருந்ததில் அழுந்த முத்தமிட்டவன் அதிலே தலைசரித்து தஞ்சம் புகுந்து கொண்டான். அவனின் இந்த அடாவடி செயலை எதிர்பாராத மதுவுக்கு அது கூச்சத்தையும் பயத்தையும் ஒரே நேரத்தில் கொடுத்தது. பயத்தில் இதயம் வேக வேகமாக அடித்துக்கொள்ள அவள் இதய துடிப்பை கேட்டவனுக்கு அந்த நிமிடம் அத்தனை இன்பமாக இருந்தது. கண்களை மூடி அப்படியே இருந்தவன் இன்னும் தான் அவள் மார்பில் முகத்தை வைத்து தேய்த்தான். அதற்கு மேல் அவளால் தாழ முடியாமல் சக்தி ப்ளீஸ்டா என்று அவள் வார்த்தைகள் திக்கி திணறி வெளியே வர அடுத்த நொடியே அவளை நிமிர்ந்து பார்த்தவன் அவளது பட்டு போன்ற கன்னங்களை ஏந்தி சிறிதும் யோசிக்காமல் அவள் இதழை அழுத்தமாக சிறை செய்தான். காதலோடு அவள் இதழை தீண்ட தீண்ட முதலில் மறுப்பு தெரிவித்தவள் இப்போது அவன் பின்னந்தலையை வருடி கொடுத்து கொண்டு அவன் முத்தத்தில் இணைந்தாள் மது. கன்னத்தில் இருந்த அவனது கரம் கழுத்து கைகளை மெதுவாக வருடியபடி அவளின் பளபளப்பான இடையில் தஞ்சம் புகுந்து கொள்ள அதை தொட்டு உணர்ந்தவனுக்குத்தான் அதன் மென்மை இன்னும் வேண்டும் என்றே தோன்றியது. தன் முத்தத்தின் வலுவை இன்னும் கூட்டியபடி அவளின் மெல்லிய இடையை தடவ கூச்சத்தில் வயிற்றை உள்ளே இழுத்து கொண்டாள் மது. அவளின் அழகான அந்த பள்ளத்தில் ஆழம் கண்ட விரல்கள் அதிலே சுற்றியபடி இருக்க அவனின் இந்த அழகான செயலில் துடித்துதான் போனாள் மது. எப்போதும் இதழில் மையம் கொள்ளும் அவனின் உணர்ச்சிகள் இன்று அத்துமீற நினைத்து இடையின் மேலே இருக்கும் மென்மையை உணர தன் கரத்தை மேலோக்கி உயர்த்த பட்டென அவன் கரத்தில் ஒரு அடியை வைத்து தடுத்தவள் தன் இடையிலேயே இருக்குமாறு கீழே நகர்த்தி வைத்தாள். இதிலெல்லாம் உஷாராயிரு என்று மனதிலேயே புலம்பிக் கொண்டவன் மீண்டும் அவள் இடையை கசக்கி பிழிய அந்த முத்தமும் தீண்டலும் வெகுநேரம் நீடித்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் இருவருக்கும் மூச்சு முட்டவே இதழை பிரிந்தவர்கள் ஒருவர் ஒருவரை உணர்ச்சி பெருக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பார்வையில்தான் இத்தனை காதல். ஏதோ உலகமே அவர்கள் காலடியில் இருப்பது போலத்தான் இருந்தது. இருவருக்கும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிய மனம் சிறிதும் வரவில்லை. இருந்தாலும் பிரியத்தான் வேண்டுமே. சக்தி என்று அவள் ஏதோ சொல்ல வருவதற்குள் அவளை இருக்க அணைத்து கொண்டவன் மது ஐ லவ் யூடி என்று உயிரை உறையும்படி கூற ஐ லவ் யூடா என்று அவளும் இருக்க அணைத்து கொண்டாள். இப்படியே வெகுநேரம் இருவரும் இருக்க சக்தி போதும் நான் என் ஃப்ளாட்டுக்கு போகிறேன் என்று அவள் கொஞ்சலாக மொழிய முடியலடி என்னமோ தெரியல இந்த நிமிஷம் ரொம்ப சுகமாக இருக்குது இப்படியே இருந்துடலாம்னு தோணுதுடி உன்னை நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ எம் கிரேசி அபவுட் யூ ஐ லவ் யூ மது ஐ லவ் யூ ஸோ மச் என்று தன் அணைப்பை அவன் இன்னும் இன்னும் இறுக்கமாக்கி கொண்டே சென்றான். இன்று ஏனோ அந்த அணைப்பும் நெருக்கமும் அவனுக்கு அவ்வளவு இன்பத்தை கொடுத்தது. என்றும் இல்லாமல் காதல் வார்த்தைகளை அவளிடம் சிறுக சிறுக பிதறி கொண்டிருந்தான். ஏனோ அவளை தன் கைக்குள்ளேயே வைத்துக்கொள்ள மனம் ஏங்கியது. நேரம் சென்று கொண்டே இருக்க அவன் விடுவான் போல தெரியவில்லை. சக்தி போதும் விடு ப்ளீஸ் என்று அவள் கெஞ்சியும் அவன் விடாமல் இருந்தபடி மது இங்கேயே இருந்துருடி ஏன் கூட பேசாம இப்பவே ஆன்டி கிட்ட நம்மளை பற்றி சொல்லிடலாமா என்று கேட்க எது என்று அவனை பட்டென தன்னிடமிருந்து விலக்கியவள் நீ என்ன லூசா இப்போ மட்டும் என் அம்மாவுக்கு இது தெரிஞ்சது என்னை கொன்னே போட்டுருவாங்க. கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இரு சக்தி கொஞ்சம் அடக்கி வாசி இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் என்று அவள் கூற இப்போவே என்னடி அவசரம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே என்றான் கிஞ்சலாக. என்னது கொஞ்ச நேரமா நாம் மீட் பண்ணி 1 மணி நேரத்துக்கும் மேலாக போகுது. இப்போ நான் போகலை அங்கே எங்கள் அம்மா என்னை தேட ஆரம்பிச்சிடுவாங்க என்றாள். வந்தால் வரட்டும் எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படியாச்சும் நம்ம மேட்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்புறம் நீ என் கூட இருந்து தான் ஆகணும் என்று அவன் நக்கலாக கூற ஆசைதான் உனக்கு இங்கேயே இரு நான் போகிறேன் என்று அவள் நகர பட்டென அவள் கரம் பற்றியவன் மது ப்ளீஸ் நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே என்று கிஞ்சலாக கூற விளையாடாத சக்தி நான் போகணும் என்று தன் கரத்தை அவனிடமிருந்து உருவ பார்க்க அவன் விடாது அவளை அருகில் இழுத்தவன் சரி அப்போ ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ என்றான். என்னது மறுபடியுமா என்னால் முடியாதுப்பா ஆளை விடு என்று அவள் அங்கிருந்த கதவை திறந்து வெளியே ஓட நில்லடி என்று இவனும் பின்னாலேயே ஓடினான்.
வாசலை தாண்டி ஓடிய மது அங்கே போனில் பேசிக்கொண்டு நின்றிருந்த சுந்தரேசன் மீது மோதிவிட, ஹே மது நில்லு என்று அவளை துரத்தி வந்த சக்தி தன் அப்பா சுந்தரேசனை பார்த்ததும் அப்படியே அடியை நிறுத்தி விட்டான். அப்பா எப்படி இங்க வந்தாரு என்று தன் மனதிற்குள் யோசித்தவன் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க, சுந்தரேசன் அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தபடி நின்றிருக்க, அப்பா அது என்று சக்தி ஏதோ சொல்ல வருவதற்கு முன்னே அவனை கரம் நீட்டி தடுத்தவர், உன் பெயர் என்னம்மா என்று மதுவை பார்த்து கேட்க, அவளோ மது என்றாள். நீ எங்கம்மா இருக்க என்று கேட்க, இந்த எதிர்வீட்டு ஃப்ளாட்ல தான் இருக்கேன் என்றாள். சரி நீ போமா என்றார். அவள் பயந்தபடியே அங்கிள் என்று ஏதோ சொல்ல வருவதற்குள் நீ போமா என்றார் சற்று உயர்ந்த குரலில். சக்தி ஒருமுறை தனது அப்பா அம்மாவின் புகைப்படத்தை காட்டியிருக்க இப்போது சுந்தரேசனை நேரில் பார்த்தவள் அவர் சக்தியின் அப்பா என்று அடையாளம் கண்டு கொண்டாள். அதற்கு மேல் அவள் ஒன்றும் பேசாமல் சக்தியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர, அவள் சென்ற பிறகு சுந்தரேசன் சக்தியை முறைத்து பார்க்க, அவன் அப்பா என்று சொல்லிக்கூட முடிக்கவில்லை. அவன் கன்னத்திலேயே பலாரென அறைந்திருந்தார் சுந்தரேசன். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.